ஒருத்தர் வீட்டில் நல்லா தூங்கி எந்திரிக்கிறார். எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் ஒரு உருவம் அசையாமல் கிடக்கு. எட்டி பார்க்குறாரு. ஐயோ, இது நம்ம உருவம் மாதிரி இருக்கு, நம்ம தான் உயிரோட தானே இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. நேற்று இரவில் லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த சுயநினைவுமே தெரியல, நான் நல்லா தூங்கிட்டேன். ஒருவேளை நம்ம இறந்துட்டோமோ அப்படின்னு அவர் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. வீட்டில் நிறைய பேர் ஆளெல்லாம் கூடியிருக்காங்க. தன்னுடைய மனைவியை வெட்டி பார்க்குறாரு. மனைவி ஓரமாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஐயையோ, என் மனைவி அழுதுட்ருக்கேன், நான் உயிரோடு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. அப்புறம் அவருக்கு உணர்றாரு நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கிறத. அப்புறம் பார்த்தா தன்னுடைய மகள் அழுது கொண்டு இருக்கிறார். அதை பார்த்துட்டு நான் என் பிள்ளை மேலே உயிரே வச்சுருக்கேனே அப்படின்னு நினைக்கிறார். பையன் அழுகிறான். எல்லாரும் அழுகிறாங்களே, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இந்த குழந்தை அழுதுட்ருக்கு. தன்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக பேசலை, ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே பேசாத ஒரு நண்பன் அழுதுட்ருக்காரு. ஐயையோ, அவன்கிட்ட பேசி எவ்வளோ வருஷம் ஆச்சு, அவன் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கானா, இப்படி அழுகிறானே அப்படின்னு நினைக்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு கடவுளுடைய படம் போட்டிருக்கு அவங்க வீட்டில். நினைக்கிறார், கடவுளே, எனக்கு இன்னொரு வாய்ப்பு ஒன்று தரமாட்டியா? என் மனைவி என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கா, அவளை இதுவரைக்கும் நான் ஒரு தடவை கூட பாராட்டுனது கிடையாது. என் பிள்ளைங்க மேலே எல்லாருமே நான் அதிக பாசமாக வச்சுருக்கேன். என் பிள்ளைகளை விட்டுட்டு நான் எப்படி வாழுவேன்? என்னுடைய நண்பன், அவன்கிட்ட நான் செஞ்ச தவற யார் மேலே தப்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியல, பேசி தீர்த்திருந்துருக்கலாம். அவன்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு பேசக்கூடிய வாய்ப்பையாச்சும் எனக்கு தா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனும் ரொம்ப நேரமாக புலம்பிக்கிட்டே இருக்கான். தன்னுடைய மனைவி டக்குன்னு எழுப்பி, என்னங்க தூக்கத்தில் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, தூங்கி இன்னும் எந்திரிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் அவனுக்கு உயிரே வந்துச்சான். அவனுடைய மனைவியை கட்டி அணைச்சபடி, இறைவா, எனக்கு இன்னொரு வாய்ப்பை தந்ததுக்கு நன்றின்னு இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்கிறாரு. நீங்களும் இந்த 2வது வாய்ப்பை எப்போவும் மிஸ் பண்ணிடாதீங்க. யார் கூட சண்டையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நண்பர்களோடையோ உற்றார் உறவினர்களோடையோ எந்த சண்டையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். யாருக்குமே இன்னொரு வாய்ப்பு அமையாது. அமையிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கங்க.